திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பிள்ளையார் சிலைகள் ஆற்றில் கரைக்கப்படும் நிலையில் 3000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், எவ்வளவு சிலைகள் கரைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன? தற்போது வரை எவ்வளவு சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளன? பாலா, திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டைங்கிற பகுதியில் 33வது ஆண்டாக முத்துப்பேட்டை இந்து முன்னணி நடத்தக்கூடிய பிரம்மாண்ட பிள்ளையார் சதுர்த்தி வீதி விழா தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக 20க்கும் மேற்பட்ட சிலைகள் ஆங்காங்கே அந்த முத்துப்பேட்டையில உள்ள ஜாம்பவனோடங்கிற பகுதியில தான் ஆரம்பிக்கும். அங்கே ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும். அது தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து அங்கே ஆத்துல கரைக்கிற இடம் 11 கிலோமீட்டர். அந்த 11 கிலோமீட்டர் போற வரையிலையும் எல்லா ஊர்லயும் உள்ள விநாயகர் சிலைகள்லாம் ஒன்று சேர்ந்து 20க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் அந்த ஆற்றுல கரைக்கப்பட உள்ளன. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். திருச்சி மண்டல ஐஜி மற்றும் தஞ்சை சரக டிஐஜி 10க்கும் மேற்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருவாரூர், தஞ்சாவூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொடுத்திருக்காங்க. இந்த முத்துப்பேட்டையில இந்து மணி தொடர்ந்து 33வது ஆண்டாக இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்தி வர்றாங்க. அதே போல தொண்டர்களும் பக்தர்களும் தற்போது வரை 2000க்கும் மேற்பட்டவங்க கூடி வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பிள்ளையார் எந்தெந்த இடத்துல வருதோ அந்தந்த இடத்துல அந்தந்த பகுதி மக்கள் சேர்ந்துக்குவாங்க. ஒட்டுமொத்தமாக 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கே வரக்கூடிய சூழல் உள்ளது போல. விவரங்களுக்கு நன்றி மாதவன்.